ரொம்ப ரொம்ப விலை குறைவான பொருட்கள் எல்லாமே இங்க இருக்கு இருக்காங்க. இது வந்து 690 ரூபாயா, இது 150 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களாம். இது எல்லாமே பிளாஸ்டிக் தட்டு, எல்லாமே 150 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. தாச்சியல் எல்லாமே இருக்கு. இது வந்து 350 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது வந்து 350 ரூபா. பெருசு வேணுமெண்டா அந்த சைஸ்லயும் இருக்கு, சின்ன வேணுமெண்டா சின்ன சைஸ்லயும் இருக்கு. அப்படி கணக்கா சைஸ்கள்லையும் இருக்கு, வித்தியாசமான சைஸ்கள்ல கணக்கா இருக்கு. 100 ரூபா. அந்த ஒவ்வொரு இதுல ரொம்ப மெல்லிசா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்றைக்கு யாழ்ப்பாணம் கந்தர்மட சந்தையில புதுசா திறந்த யாழ் சூப்பர் மார்ட் என்ற வீட்டுபயோக பொருட்கள் மலிவு விற்பனையில விற்கிற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து கந்தர்மட சந்தையில இருக்கு. இங்க என்னென்ன பொருட்கள் இருக்கு, என்னென்ன விலைகள்ல இருக்குன்றத இந்த வீடியோட பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இது வந்து கந்தர்மட சந்தை லேடிஸ் கொல்ச் அதுக்கு போற வழியில இந்த பீஸா என்ற ஒரு கடைக்கு பக்கத்துல இருக்கு யாழ் சூப்பர் சேல் என்ற ஒரு கடை. இங்க வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாமே மலிவு விலையில கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ என்னென்ன பொருட்கள் இருக்கு, எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன விலையில இருக்குன்னு தான் பார்க்க போறோம். வீட்டு உபயோக பொருட்கள் பெரும்பாலும் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கம் இருக்கு. நான்ஸ்டிக் தவா அப்படியே பிளாஸ்டிக் ஐட்டங்கள் திருவேலை அப்படியே இருக்கு. என்னென்ன விலைகள்ன்றதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். பிளாஸ்டிக் தட்டுகள் இருக்கு. இது வந்து பிளாஸ்டிக் தட்டு வந்து 100 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டிசைனான தட்டுகள் இருக்கு எங்களுக்கு. இது வந்து 250 ரூபா. வா, இப்படி கூட மாதிரியான ஒரு தட்டு 250 ரூபா. ஒன்றோட ப்ரைஸ் வந்து கோல்ட் கலர்ல நல்லா இருக்கு. இந்த ஓலையில பின்னுற மாதிரி, அந்த ஓலைகள்ல பின்னக்கூடிய மாதிரியான, ஓலையில பின்னி எடுக்கக்கூடிய மாதிரியான அந்த அந்த டிசைன்ல செஞ்சிருக்காங்க பிளாஸ்டிக்ல. இதுவும் 250 கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். இப்படி பிளாஸ்டிக் ஐட்டங்கள், பிளாஸ்டிக்ல அந்த ஸ்வீட் அதுகள் கொடுக்குற மாதிரியான ஸ்வீட் அதில் எடுத்து கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு தட்டு கிடக்கு. அதோட சேர்த்து என்ன விலைப்பா? இது 200 ரூபா. இதுவும் பிளாஸ்டிக் தட்டு தான். கணக்கா டிசைன்ஸ்ல இருக்கு. இப்படியே ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தட்டுகள்லாம் இருக்கு. 200 ரூபா. இது வந்து 350 ரூபா. இது கொஞ்சம் திக்காக இருக்கு, கொஞ்சம் திக்கான தட்டாக இருக்கு, கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் போல இருக்கு. இப்போ 350 ரூபா. இதுவும் கொஞ்சம் வெயிட்டானது. வா, 390. இது மாபிள் தட்டு மாதிரி இருக்கு. சவுண்ட் கேட்குதான் தெரில. 390 ரூபாய்க்கு இதை கொடுக்குறாங்க. டிசைன்கள் நல்லா இருக்கு. இதுவும் 390, சேம் வெயிட், அதே மாதிரியான ஒரு தட்டு. இதெல்லாம் மாபிள் தட்டு மாதிரி தான் இருக்கு வெயிட். ஆனால் கூடுதலாக பிளாஸ்டிக் தான் நினைக்கிறேன். இது பிளாஸ்டிக். 350 ரூபாய்க்கு இது கொடுக்குறாங்க. இதில் கலர்கள் இருக்கு. இந்த பாருங்க, ஒயிட், ரெட்டு, பிளாக் அப்படின்னு ப்ளூ கலர்னு கணக்கு கலர்கள் இருக்கு. எல்லாமே 350 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து 100 ரூபா தட்டு. இது வந்து 100 ரூபா. இது 100 ரூபா. இது 100 ரூபா தானே? இதெல்லாம் 150. இதெல்லாம் செம கலர்ல. இந்த கலர் நல்லா இருக்குங்க, வடிவா இருக்கு, எனக்கு போச்சு. நைஸ். இது வந்து 150 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அழகா இருக்கு, டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலில் வடிவா இருக்கு. 150 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. மட்டும் இல்லாமல் இதுவும் பிளாஸ்டிக் தான்ப்பா. இது பாருங்க, வாவ், செம்மையா இருக்கு. பிளாஸ்டிக் தான், நல்ல வடிவா இருக்கு. இந்த இது இது வந்து 650 ரூபா. இதில் இது வந்து ரே அதுகள் தான் 690 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து 690 ரூபாயா. சேம். இது வந்து 300 ரூபா. ஓ பரவாயில்ல, இது 300 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் விலை குறைவாக இருக்கு. 300 ரூபா. இது என்ன விலை? இது கொஞ்சம் ஸ்டைலாகவும் வடிவாகவும் இருக்கு. இதுவும் 300 ரூபா தான். இது 300 ரூபா. இது நல்லா இருக்கு. இதுவும் பிளாஸ்டிக் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். ஓ, இது 150 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களாம்.
பூ பூ டிசைன் போட்டிருக்கு, நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. புது புது டிசைன்ஸில் பிளாஸ்டிக் தட்டுகள் கணக்காக இருக்குது. 150 ரூபா, 100 ரூபா, 250 ரூபாண்டு இதெல்லாம் எனக்கு அப்படியே இருக்குது. இதுவும் 150 ரூபா தட்டு. ஆமாம், எக்கச்சக்க பிளாஸ்டிக் தட்டுகள், பிளாஸ்டிக்கில் எக்கச்சக்க தட்டுகள் விலை 250 ரூபா, 300 ரூபா. இங்கே பாருங்க, அப்பா இதில் யாருப்பா சாப்பிட்றது? 490 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நல்ல பெரிய தட்டு, நல்ல பெருசு, அழகாக இருக்கு. பலகாரங்களை எக்கச்சக்கம் வச்சு அடுக்கி அப்படி வைக்க செமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து 490 ரூபா, கொஞ்சம் வெயிட்டான தட்டு தான், ஸோ கொஞ்சம் விலையாக தான் இருக்கு. இது 150 ரூபா பிளாஸ்டிக். இதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதால மாப்பிளா பிளாஸ்டிக்கான்றதுல குழம்புது. பட் பிளாஸ்டிக் தான் நினைக்கிறேன், எல்லாமே பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. இதெல்லாம் 150 ரூபா பிளாஸ்டிக் தட்டுகள். இங்கே எல்லாமே இது எல்லாமே பிளாஸ்டிக் தட்டுகள், எல்லாமே 150 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்தியாவில் எவர் சில்வர் தட்டுகள், தாச்சி, தாச்சிகள் எல்லாமே இருக்குது. இதில் விலையை காணுமே, இங்கே அடிச்சிருக்காங்களா? இந்த இருக்கு, 1690 ரூபா இந்த தாச்சி. நினைக்கிறேன் தாச்சி வந்து 1690 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் எழுதியிருக்குப்பா. இது வந்து 350 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது வந்து 350 ரூபா. இது என்ன மூடியா தாச்சியா? மூடி போல இருக்கு, இப்படி மூடி விடுற. நைஸ். இது 350, இது 450. இது கொஞ்சம் பெருசு, அதை விட இது 450. இது என்னது? இது பேர் தெரிஞ்சா சொல்லுங்க, எனக்கு தெரியலை. இந்த வடை அதில் எண்ணெய் இது பொரிச்சு போட்டு அப்படி போட்டு வைக்கிறதான்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே போட்டு வச்சு விட்டு அந்த எண்ணெய் கிளறங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது என்ன விலை? இது வந்து 450 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது வந்து 990 ரூபா அந்த கட்டிங் போர்ட். இதுலேயும் சைஸ் வாரியாக தாச்சிகள் இருக்குது. கொஞ்சம் பெருசு வேணுமெண்டா அந்த சைஸ்லேயும் இருக்குது, சின்ன வேணுமெண்டா சின்ன சைஸ்லேயும் இருக்குது. அப்படி கணக்காக சைஸுகள்லையும் இருக்குது, வித்தியாசமான சைஸ்களில் கணக்காக இருக்குது. தோசைக்கல் இருக்குது, தோசைக்கல். என்னடா இது 500 ரூபாய்க்கு தோசைக்கல்லாம்? 500 ரூபாய்க்கு தோசைக்கல் என்னமா தெரியல, வெயிட் இல்லை பெருசாக, விலையும் குறைவு தானே. 500 ரூபா. அந்த ஒவ்வொரு இதில் ரொம்ப மெல்லிசாக இருக்க மாதிரி இருக்கு எனக்கு, பெருசாக வெயிட் இல்லை. அந்த தோசைக்கல் நார்மலாக இருக்க தோசைக்கல் மாதிரி வெயிட் இல்லை, நார்மலாக யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தோசைக்கல் தான், பட் அவ்வளோவுக்கு வெயிட் இல்லை. எப்படி யூஸ் ஆகும்னு தெரியலை எனக்கு. நார்மலாக யூஸ் பண்ணி கொள்ளலாம், அவ்வளோக்கு ஹெவியானது இல்லைன்றபடியா கண்ண நாள் தாக்கு பிடிக்குமான்றது தெரியலை. இது வந்து 290 ரூபா. இது வந்து 590 ரூபா, கொஞ்சம் பெருசு. இது பிளாஸ்டிக்கும் இரும்பு தான். ஸ்டைலாக இருக்கு, அந்த வடிவாக இருக்கு. அந்த பழங்களை கழுவி போட்டு தண்ணியை போக வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். அரிதட்டு மாதிரி கிட்டத்தட்ட இருக்கு, ஆனால் இந்த ஜூஸுக்குன்னு தெரில, கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கு. ஃப்ரூட்டாக இருந்த பழங்கள் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதில் கழுவி வச்சு போட்டு அந்த தண்ணி கீழே போகிறதுக்கான இதாக இருக்கு. 150 ரூபா. 150 ரூபா தான் இருக்கு. இதெல்லாம் எவர் சில்வர் அப்படின்றபடியா விலை குறைவாக தான் இருக்கு. 150 ரூபா அப்படி இருக்கு. இதில் குட்டி குட்டி தாச்சிகள் இருக்கு. இது வந்து 300 ரூபா, வெயிட்டாக இருக்கு, நல்ல தாச்சி போல. இது 350 ரூபா, கொஞ்சம் பெரிய சைஸ். இது வந்து குழிப்பணியார தட்டு 490 ரூபா. குழிப்பணியாரம், குண்டு தோசை அதை செய்யலாம். 490 ரூபாய்க்கு இருக்கு. பார்த்த பிளாஸ்டிக் ஐட்டங்கள், பிளாஸ்டிக் கோப்பை ஐட்டங்க கீழே அப்படியே அந்த பிளாஸ்டிக் கோப்பை தட்டுகள் அதுகள் இருக்கு. அம்மிக்கல் இருக்குப்பா, எத்தனை வருஷத்துக்கு பிறகு. இங்கால வந்து அம்மிக்கல் இருக்கு, செம வைட்டுப்பா அம்மிக்கல். இது வந்து 3650, 3950 3 சைஸ்ல இருக்கா.
சின்ன சைஸ் கொஞ்சம் பெருசு, அதை விட பெருசு வந்து 3 சைஸில் இருக்குது. 3650, 3950. கனாலம் இங்கே இங்கே பெருசாக இல்லை. இப்போ அம்மிக்கல்ல ஜூஸ் பண்ணுறது இல்லை, எல்லோரும் கிரைண்டர் தானே, அம்மிக்கல் பெருசாக ஜூஸ் பண்ணுறதே இல்லை. இங்கே இருக்குது, ஒரு வேளை ஜூஸ் பண்ண போகிறீங்கடா வந்து வாங்கலாம். இங்கால செம்புகள் இருக்குது. செம்பு வந்து 330 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. குட்டி செம்பு 330 ரூபாய்க்கு. இதெல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டங்கள். சாப்பாடு போட்டுக்கிட்டு போகிறதோ, சாப்பாடு போட்டுக்கிட்டு போகிறது அந்த டிஃபன் பாக்ஸ் கொஞ்சம் பெரிய சைஸ், எங்களை மாதிரி ஆக்க சாப்பிடக்கூடிய மாதிரி பெரிய சைஸாக கொடுக்குறாங்க. இது வந்து 690 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதை விட கொஞ்சம் குட்டி இருக்குது 590 ரூபாய்க்கு. அதோட பெருசுங்களா? ஆமாம், இது வந்து 790 ரூபாய்க்கு. 3 விலையில இருக்கு, 3 சைஸ் இருக்கு, சின்ன பெருசு பெருசு 3 விலையில இருக்கு. இது 590 ரூபா நார்மல் டிஃபன் பாக்ஸ். இது நைஸ். இது வந்து 690. இது 690 ரூபா விலையில இருக்கு. இது டிஃபன் பாக்ஸ் இது என்ன இருக்கு? இது டிஃபன் பாக்ஸா இல்லை அந்த கறி வச்சு போட்டு மூடுறது அப்படியே தெரியல. கறி அது நல்லா இருக்குமா மூடுது. 790 ரூபா. ஓகே, இதெல்லாம் கப் ஐட்டங்கள் இதுதான். டிஃபன் பாக்ஸ் ஐட்டங்கள் இருக்கு எல்லாமே 490, 590, 350 வந்து ஒவ்வொரு விலைகளில் இருக்குது, ஒவ்வொரு சைஸுகளில் இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமான சைஸுகளில் இருக்குது. இது இங்கே இட்லி தட்டி, இட்லி குண்டா 2950 ரூபாய்க்கு இருக்குது. 2950. நல்ல கோப்பை ஒன்று, நல்ல ஸ்ட்ராங்கான கோப்பை 790 ரூபாய்க்கு இருக்கு. மற்ற அங்கால பார்த்து எல்லாமே பிளாஸ்டிக், அது எல்லாமே. இது ஃபுல்லாக சில்வரில் 790 ரூபாய்க்கு நல்ல பெருசு. மற்றது இருக்கு 990 ரூபா. இது நல்லா இருக்கு. அந்த மியூசிக் டால் வந்து 950 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி போட்டு விட்டா சொல்லிக்கொண்டே இருக்கும் அப்படியா? வா, கடையில் அதுக்கு யூஸ் பண்றாங்க. வெங்கடேசாய வித்மஹே நிரஞ்சனாய தீமஹி தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோதயாத். என்ன விலை? 2250 பாட்டு அளவு வேலை பொறுத்து 18, 30 அப்படின்னு இருக்கான். கோயில்களில் வீடுகளில் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அந்த சாமி அப்படி அந்த சத்தம் கேட்டு கொண்டே இருக்கிறது நல்லா இருக்கும். இது கரண்டில் பண்ணி விட்டீங்கன்னா சரி, அது பாட்டுக்கு ரிப்பீட்டில் போய்கொண்டே இருக்கும். இங்கெல்லாம் எல்லாமே கோயிலுக்கான பொருட்கள் வச்சுருக்காங்க. விளக்கு ஐட்டங்கள், கோமோத பொம்மை, வெங்கடேசாய வித்மஹே நிரஞ்சனாய